ஊதுவத்தியை கொளுத்தி அழைத்தால் உடனே வருவேன். காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளின் அற்புதங்கள். மனித குலம் உயர்வடைய அவதரித்த மகா புருஷர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சித்தர்களுள் ஒருவர் மௌனகுரு ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகள். சென்னை புழலை அடுத்துள்ள காவாங்கரையில் அவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்று கருதப்படும் அவர் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்குச் சென்றுவிட்டு பல வருடங்கள் கழித்து கடலில் மிதந்தபடி திருவொற்றியூரை வந்தடைந்தார். 12 ஆண்டுகள் அலைந்து திரிந்து இறுதியில் 1948ஆம் வருடம் காவாங்கரை பகுதியில் தங்கினார். பசிக்கும் நேரத்தில் அருகிலுள்ள வீடுகள் முன் திருவோடுடன் நிற்பார். அவர்களும் இன்முகத்துடன் சுவாமிகளுக்கு உணவிடுவர். அவருக்கு சட்டி சித்தர் என்ற பெயரும் உண்டு. அக்காலகட்டத்தில் காவாங்கரைக்கு வருவது சற்று சிரமமான காரியம். இருந்தாலும் சிலர் சுவாமிகளை தரிசிக்க சென்னையின் முக்கிய பகுதிகளிலிருந்து அவரை காண வருவார்கள். அவர்களில் சிலர் கண்ணப்ப சுவாமிகளிடம், நீங்கள் காவாங்கரையில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம், சென்னை நகருக்குள் வந்துவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் சுவாமிகள் சொன்னதை குறிப்பிடுகிறார் முரளிகிருஷ்ணன். இவர் கண்ணப்ப சுவாமியின் பிரதான சீடர்களுள் ஒருவரான கோவிந்தராவ் சுவாமிகளை குருவாக கொண்டவர். நேரடியாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை, இது செவிவழி செய்தி. கண்ணப்ப சுவாமிகள் மக்கள் தான் போயிட்டு சென்னை மக்கள்லாம் இங்கே சென்னைக்கு வந்துடுங்க, பட்டணத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ சாமிகள் சொல்கிறாரு, பட்டணமே இங்கே வரப்போகுது, நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் சொன்னார். அதே மாதிரி சாமி என்ன சொன்னார்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும்னு கூட இல்லை, ஒரே ஒரு தம்பி, அப்போனா அந்த வார்த்தை தம்பி ஊதுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு கண்ணப்பான்னு சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட இருப்பேன், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பேன், நீங்கள் இதுக்காக நீங்கள் இங்கே வரணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அந்த காலத்தில் பட்டணம் உண்மையிலே சென்னையில் இங்கேருந்து ஒரு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸுலாம் தினமும் வந்துட்டு போயிட்டு இருந்தது ரெடில்ஸுக்கு. அந்த பஸ்ஸில் வந்தால் தான் நம்ம காவாங்கரை கிராமத்துக்கு வர முடியும். ஆனால் அந்த மாதிரி காலத்தில் சாமி சென்னையே இங்கே வருன்றதுனால அந்த வார்த்தை இன்னைக்கு அது உண்மையாகி சென்னை ஆக மட்டும் ரெடில்ஸு தாண்டி சென்னை போயிடுது. கண்ணப்ப சுவாமிகள் பல சித்துகளை செய்துள்ளார். அங்க கண்ட யோகம் என்பது யோகத்தில் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. அதை சுவாமிகள் செய்யும்போது அவரது கை, கால், தலை ஆகிய உறுப்புகள் வெவ்வேறாகவும் முண்டம் வேறாகவும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. கண்ணப்ப சுவாமிகள் இந்த யோகத்தை செய்யும்போது அதை பார்த்து பலர் பரவசப்பட்டுள்ளனர். எங்கேயோ நடக்கும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தன்னுடன் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்வார். அந்த வகையில் மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் ரமண மகரிஷி ஜீவமுக்தி அடைந்ததையும் உடனேயே தெரிவித்துள்ளார். சுவாமிகளை தரிசிக்க வரும் அன்பர் ஒருவர் ஆண்டுதோறும் சபரிமலை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். குடும்ப சூழ்நிலையால் அவரால் அந்த ஆண்டு சபரிமலை செல்ல முடியவில்லை. சுவாமிகளை தரிசிக்க வந்த அவரிடம், நைனா, சபரிமலை போக முடியலேன்னு வருத்தமா என்று சுவாமி கேட்க, அவரும் ஆமாம் சாமி என்றார். இன்னைக்கு சபரிமலையில் ஜோதி தரிசனமாச்சே என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அவரை ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து ஒரு மேடான பகுதியை சுட்டிக்காட்டி, அதோ அங்கே பார் என்று காவாங்கரையிலேயே சபரிமலை ஜோதி தரிசனத்தை காட்டி அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார். காவாங்கரை வந்த கண்ணப்ப சுவாமிகளுக்கு ஆசிரமம் அமைந்தது ஓர் அற்புதமே. தன்னுடைய இறுதி நாளை முன்கூட்டியே கணித்த கண்ணப்ப சுவாமிகள் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி மகாலய அமாவாசை அஸ்த நட்சத்திரம் கூடிய நன்னாளில் தன் அடியார்களை கூடிவரச் செய்து தன்னுடைய ஆசிரமத்தில் ஜீவசமாதியானார். மௌன குரு கண்ணப்ப சுவாமிகள்
ஜீவசமாதி ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திர நாளில் அவரது குரு பூஜையும், அதற்கு முன்னிரண்டு நாட்கள் அவரது கருவறையில் விபூதி நிரப்பும் நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெறும். சுவாமியின் ஜீவசமாதியில் தினசரி வழிபாடுகளும், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நள்ளிரவு 12 மணி அளவில் அர்த்த ஜாம பூஜைகளும், அஸ்த நட்சத்திர தினத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. சுவாமியின் ஜீவசமாதியில் கல்லாலான கண்ணப்ப சுவாமிகளின் மூல விக்கிரகம், உற்சவ விக்கிரகங்கள், விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளன. முன்மண்டபம் மற்றும் உள் பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், ஆழ்வார்கள், ராமானுஜர், ஆதிசங்கரர், பட்டினத்தார், ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, புத்தர், சுரைக்காய் சித்தர், அன்னபூரணி என மகான்கள் மற்றும் தெய்வங்களின் திருவுருவங்களை தரிசிக்கலாம். ஜீவசமாதிக்கு எதிரே ஆஞ்சநேயரும் அருள்பாலிக்கிறார். கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு பின்புறம் சற்று தள்ளி அவருக்கு நினைவாலயம் ஒன்று பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதை மௌனகுரு பகவான் ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகள் அடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறது. தற்போது கோவிந்தராவ் சுவாமிகளின் மகன் ஜி. மணிகண்டன் அதன் தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றி வருகிறார். நினைவாலய வளாகத்திற்குள் கண்ணப்ப சுவாமியின் சீடர் கோவிந்தராவ் சாமிகள் ஏற்படுத்திய ஐயப்பன் கோயில், அன்னதான மண்டபம் உள்ளது. கோவிந்தராவ் சுவாமிகள் ரயில்வேயில் பணிபுரிந்தவர். அவர் குறித்து அவரது சிஷ்யர் சொல்லும்போது, அவருடைய வாழ்நாளில் 3/4 நாள் இங்கே தான் இருந்தார். அவர் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ்லேருந்து இங்கே 1 வாரம் இங்கே தான் இருப்பார் சாமிகள். இங்கேருந்து இந்த கோயில் வேலைங்கள்லாம் கவனிச்சார். அவர் ரயில்வே ஒர்க்கர். ரயில்வேலேயே அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் முழுக்க அடியாத்திற்கு கூட்டத்துக்காக கண்ணப்ப சாமிகளுக்காக இங்கேயே தங்கிட்டார். இங்கே தங்கி இங்கேயே இருந்து தான் எல்லா வேலைகளும் செய்தார். இவ்வளோ பெரிய நினைவாலயத்தை கட்டினார். அதுக்கப்புறம் ஐயப்பா பக்தர்களுக்கெல்லாம் வரணுன்றதுக்காக ஐயப்ப சாமிகள் ஆலயம் கட்டினார். இங்கே மக்களுக்காக நிறைய இந்த தியான மண்டபம் வந்து நல்லா இருக்கும். அதுவுமே அங்கே உட்காந்தா தியானம் பண்ணோம்னா கண்ணப்ப சாமிகளுடைய நினைவு அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சு அந்த தியானத்துக்கு எங்கேயோ 1 வாரம் 2 ஹவர் கூட தியானம் உட்கார முடியும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் அந்த நினைவாலயம். கோவிந்தராவ் சாமிகள் சொல்லுவாங்க, கண்ணப்ப சாமிக்கும் ஷிரடி சாய்பாபாவுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்குது. அதுவும் அன்னதானம் அளிக்கிற விஷயத்தில் நிறைய ஒத்துமைகள் இருக்குது. 2 பேருமே அன்னபூர்ணி கடாட்சம் நிறைஞ்சவங்க, பாபாவும் கண்ணப்பாவும். பாபா எப்படி அண்டாவில் இருக்கக்கூடிய சாதத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அல்ல வந்துக்கிட்டே இருக்கு அந்த சாதம். அதுபோல் கண்ணப்ப சாமியை தன் சட்டியில் வச்சுருக்கக்கூடிய சாதத்தை அனைவருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. கொடுக்க சாதம் குறையாமல் அந்த சட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அது வந்து 2 பேருமே அன்னபூர்ணி அருள் பெற்றவங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கோவிந்தராவ் சுவாமிகளின் மறைவிற்கு பிறகு கண்ணப்ப சுவாமிகளின் நினைவாலய வளாகத்திற்குள் கோவிந்தராவ் சுவாமிகளின் சமாதி ஆலயம் அவரது மகன் ஹரிசங்கர் குடும்பத்தாரால் நிறுவப்பட்டது. அங்கு கோவிந்தராவ் சுவாமியின் பளிங்குச் சிலையும், அவர் தலைக்கு மேல் கண்ணப்ப சுவாமியின் கருங்கல்லாலான திருப்பாதமும், அதேபோல் சமாதி கோபுரத்தின் மேல் 4 புறங்களில் கண்ணப்ப சுவாமியின் சுதையாலான திருப்பாதங்களும் அமைந்துள்ளன. கோவிந்தராவ் சுவாமியின் சமாதியை ஒட்டி அரசும் வேம்பும் இணைந்த மரம் உள்ளது. அந்த மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு புறம் கண்ணப்ப சுவாமியின் கால்கள் போல் இருப்பதாக சொல்கிறார்கள். அதையொட்டி சீரடி சாய்பாபாவின் சிறிய சன்னதியும், எதிரே நவகிரக சன்னதியும், தொடர்ந்து அலுவலக அறையும் உள்ளன. ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகள் நினைவாலயத்தில் அவரது மூலவர் சிலையும், அதற்கு முன்னால் சிறிய லிங்கமும், பின்னால் சுதையாலான அவரது திருவுருவம் மற்றும் போட்டோவும் உள்ளது. இங்குள்ள லிங்கம் கோவிந்தராவ் சுவாமிகளால் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மூலவருக்கு வலப்புறம் கண்ணப்ப சுவாமியின் பளிங்கு சிலையும், இடப்புறம் கோவிந்தராவ் சுவாமிகளின் பஞ்சலோக விக்கிரகமும் 18 படிகளும் உள்ளன. மேலும் நினைவாலயத்தில்
ஆதிசங்கரர், விநாயகர், மகாலட்சுமி, ஐயப்பன், முருகன், சீரடி சாய்பாபா, சுந்தரர், ராமானுஜர், மத்வகுரு, வள்ளலார், சுரைக்காய் சுவாமிகள், பைரவர், யோக நரசிம்மர், ஆஞ்சநேயர் திருவுருவ சிலைகளும் படங்களும் ஏராளம் உள்ளன. கண்ணப்ப சுவாமிகளின் நினைவாலயம் உருவான பிறகு ஐயப்ப பக்தர்கள் பலர் கோவிந்தராவ் சுவாமிகளை குருசாமியாக கொண்டு அவரிடம் மாலை போட்டுக்கொண்டு சபரிமலை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். வசதி படைத்த பக்தர்களால் சபரிமலை செல்ல முடியும். ஆனால் வசதி இல்லாதவர்களால் என்ன செய்ய முடியும்? அதற்காக கண்ணப்ப சுவாமியின் அருளாசியுடன் கோவிந்தராவ் சுவாமியால் கட்டப்பட்டது இங்குள்ள ஐயப்பன் கோயில். கோவிந்தராவ் சுவாமிகளை தொடர்ந்து பலர் குருசாமிகளாக இருந்து இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். சபரிமலைக்கு செல்ல முடியாத வயதான ஐயப்ப பக்தர்கள் இருமுடி தாங்கி இங்குள்ள ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். பலிபீடம், கொடிமரம், யாக குண்டம், யானை வாகனத்தை தொடர்ந்து கருவறையில் ஐயப்ப சுவாமி எழுந்தருளியுள்ளார். அவருக்கு முன்புறம் 18 படிகளும் மனைவியுடன் கருப்பசாமியும் தனியாக கொச்சி கொடுத்த சுவாமியும் தரிசனம் தருகின்றனர். இக்கோயிலில் கண்ணப்ப சுவாமியின் 180 கிலோ எடை கொண்ட பஞ்சலோக சிலை ஒரு சன்னதியிலும், மற்றொரு சன்னதியில் ஐயப்பனுடன் கண்ணப்ப சுவாமியின் உலோகச் சிலையும் உள்ளது. ஐயப்ப சுவாமிக்கு உத்தர நட்சத்திரத்தன்று காலை 10 மணியளவிலும், அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நள்ளிரவு 12 மணி அளவிலும் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகின்றன. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை சேர்ந்த பக்தர்கள், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் என ஏராளமான பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளன்று இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை அணிந்து கொள்வார்கள். சபரிமலை சீசனில் ஐயப்ப பக்தர்களால் கோயில் நிரம்பி வழியும். கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதியிலும் அவரது நினைவாலயத்திலும் பலர் தியானம் செய்வதை பார்க்கலாம். இங்கு தியானம் செய்தால் நல்ல அதிர்வலைகளை உணர முடிகிறது என்றும், தங்கள் மனதில் நிம்மதியும் உற்சாகமும் ஏற்படுகிறது என்றும், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறுகிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் எப்பொழுது காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் ஜீவசமாதி ஆசிரமத்திற்கும் அருகிலுள்ள அவரது நினைவாலயத்திற்கும் சென்று வரப்போகிறீர்கள்?